அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது. நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்புலயே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா. என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமையறது ரொம்ப கஷ்டயா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதானே இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா, என்னாச்சு? எல்லாமே ஆயிருச்சு. என்ன? அப்பா, நீங்களா நேக்கு ஒரு மாப்பிளைய பார்த்தா கூட நேக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு அபிப்பிராயம் கேட்க மாட்டேளா? நேக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதையும் அப்படி எடுத்துக்க கூடாது. இவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல மன்னிச்சிருங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுட்டு வியாக்கியானம் என்னடி நோக்க? தப்பு பண்றதுல நீ, நான், உங்க அம்மா 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க. நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் கொடுத்தேன். உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாட்சி கொடுக்கிற அளவுக்கு வந்த நீ வாழ்க்கையே கொடுத்துட்ட. பாரும், கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை நம்ம ஆத்துக்கு வந்து முறையா சம்பந்தம் பேச சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். பா, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கால்னா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கம் ஆன் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவர். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில உடைப்பு. ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. டடடாய். கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். பானு, இது சந்தோஷப்படுவே நீ லெட்டர் கொண்டு வந்தேன். பானு, நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி
அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டி. மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விடுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல்முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஆனா வெஸ்ட். ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கு ஒண்ணு உங்க அம்மாக்கா? சரி சரி, ரெண்டுக்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கும் கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன உசிரே கிசிரே கல்யாணம் அதே அதே நின்று? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே போன தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்ன. அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா, புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிச்சிடுத்த பானு, முடிச்சிடுத்துப்பா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணய்யர் கேட்டு இருக்காரு. நிஜம்தானா? ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். என் ஆத்துல தங்கிட்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல, நேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான். கிருஷ்ணய்யர் அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலன்ட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா. குடி. சும்மா இருங்கண்ணா. இது நேக்கு வேண்டாண்ணா, ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசை வாங்கிட்டு. நேத்து கூட சத்தியமங்கலம் ஜோசியக்காரர்கிட்ட போய் இடம் எடுத்து பார்த்தேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உன் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னார். அது சரியா போயிடுது. ஏன்னா பானு, சரி சரி, ஒரு சின்ன கேள்வி. என்ன? கோபாலனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு எல்லாரும் சந்தேகம் இல்லையே? எதுக்காக அதை கேக்குறேன்னா, கோபாலனோ வெளியூருக்காரன், அவனை பத்தி நமக்கு முன்ன பின்ன தெரியாது. நாளைக்கு அவன் ஃப்ராடு, கிரிமினல், டேஞ்சர் டயாபாலிக்கு அப்படி இப்படி ஒரு தவறான செய்தி வந்ததுன்னு வையி, அப்ப என்ன செய்வ? நேக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். அப்படி எதுவும் செய்தி வராது. ஒரு வேளை ஃப்ராடுன்னு செய்தி வந்தது. புருஷன் எவ்வழி அவ்வழி என் வழி. நானும் ப்ராட் எடுத்து போறேன். ஓகே. என்ன? அந்த முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இரு இரு, என்ன முக்கு வரைக்கும்? ஊரை விட்ட ஓடி போறேன்னு சொல்லு. அது இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். நானும் சீனிவாச ஆச்சரியம் இத்தனை நாளியா கிஸ் சமாச்சாரம் தான் பேசிட்டு இருந்தோம். உன்னை பத்தி ஆதி முதல் அந்தம் வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். கல்யாணத்துக்கே சம்மதிச்சுட்டாரா? ஏன் கிருஷ்ணய்யர், நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா? 90% எடுத்து சொல்லிட்டேன். 10% தான் பேலன்ஸ். பேலன்ஸ் 10%. இந்த பூநூல் சமாச்சாரம் தானே? எஸ் கிருஷ்ணய்யர், நிச்சயமா இதனால பின்னால ஒரு பெரிய பூகமே வெடிக்கும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. டே பானுவ நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. யாரோ எப்படியோ போட்டு கிருஷ்ணய்யர், எனக்கு என் பிரச்சனை தான் பெருசு. என்ன விடுங்க. டேய், பெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைக்க பாக்குறேடா. ஐயோ சொன்னா கேளுங்க கிருஷ்ணய்யர், இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டம் இல்ல. தயவு செய்து என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன? எது இஷ்டமில்ல கிருஷ்ணமில்லன்னு சத்தம் வருது?
மாப்பிள்ள மறுபடியும் ஏதாவது நொண்டி சாக்கு சொல்றாரா? அவன் எஸ்கேப் பண்ணவே பாத்துட்டு இருக்கான். நீங்க பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். ஐயர் பொண்ணே பானு, நீ நினைக்கிற மாதிரி நான் புரோகிதம் பண்ற பிராமணன் இல்ல, முடிதிருத்தும் நாவிதன். உன்னை எனக்கு பிடித்திருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒளிந்ததற்கு உண்மையான காரணம் இதுதான். இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார், ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும்? பிரிய மனம் இல்லாமல் பிரியா விட வாங்கிக்கிற பானு, நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன். இல்லனா கூட நீ நாவிதர் குடும்பத்துல பிறந்துரு, அப்போவாது எப்படியாவது சேர்ந்துருவோம். வரேன். என்ன பிடிக்கலன்னு லெட்டர் எழுதினேன், ஆனா டைரியில முத்தம் கொடுத்தேன். அத்தை பொண்ணுக்குன்னு புடவை வாங்கினேன், அத குறைஞ்ச ரேட்ல வித்துட்டேன். இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு கடைசியில முடிவெட்ட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இத்தனை நாளா நான் சொன்னதெல்லாம் போய், பட் திஸ் இஸ் த கரெக்ட் ஃபேக்ட், ட்ரூத், எவ்ரிதிங். இதோ பாருங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். இன்னைக்கு நீங்க ஊருக்கு போனீங்க, நாளை காத்தால தினத்தந்தில பருவ பெண் பானு காதல் தோல்வியால் கயிற்றில் தொங்கினாள், என் நாக்கு இவ்வளவு நீளம் தொங்குற என் போட்டோ வரும். ஐயோ, இல்ல ரயில்வே ட்ராக் வரும், தலை ஒரு பக்கம் முண்டு ஒரு பக்கம், அப்படி ஒரு போட்டோ வரும். இல்ல கயிறு தான், நான் முடிவு பண்ணிட்டேன். வரேன்னா கோபால், எப்போ ஒரு பொண்ணு கிஸ் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாலோ தற்கொலைக்கும் தயங்கவே மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? அது சரி, நாளை கல்யாணம் நடக்கும்போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல, அப்போ நான் மேற்படியாளன்னு தெரிஞ்சிடாது? அப்பா அம்மா வந்தா தானே? அது எப்படி? அப்பா அம்மா வராம எப்படி கல்யாணம் நடக்கும்? உங்க பையனால அக்ரஹாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் நேத்தே என்ன காரி துப்பிட்டான். நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கீங்களா? சிவசிவா, இத பாருங்க, இது என் தொழில். இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன், இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாப நினைச்சதே இல்லைங்க. எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க. 1000 பசுமாட்டை கொல்றதும் சரி, ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு சொல்லிருக்காருங்க. ஆமாங்க, உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய என் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கிறத நினைக்கும் போது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுதுங்க. சரி சரி போங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விண்ணப்பமுங்க. என்னது? ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா? கூடுறதுக்கா? இல்ல, தப்போ ரைட்டோ தாலியை கட்டி விட்டானுங்களே, அதனால கேக்குறேன். கூறு கட்டவள, சாணியும் சந்தனமும் ஒண்ணாயிடுமாடி? ஏன் ஆக முடியாது? சாணியை பிள்ளையாரா பிடிச்சு வைக்கும் போது சந்தனத்தில் தானே பட்டு வைக்கிறோம். இந்த பாரு, இந்த தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த செருப்பால் அடிப்பேன். இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியறதே இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி. அதுக்காக என்ன? அதுக்காக நம்ம யாருங்கிற இல்ல, யாரு நாம எங்க இருக்கணுமோ அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி? அது சரியா? ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டிருந்தாருன்னா போனா போதும் விட்டுடலாம். காலையில விட்டுப்புட்டாரு, வெட்டிக்குவா முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி உரி வைக்க வேண்டியதுதான். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் 6 மாசத்துல ஐயர் நம்ம பையனை சேர்த்துக்குவாரு. ஓஹோ, ஐயருக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதோட வாழ்க்கை சீரழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு வருவாருங்கறியா? ஆமா, அதேதான். இதோ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காதே. உண்மையிலேயே நீங்க நேக்கு உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளையாண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டே போயிடுங்க. உனக்கு இப்ப ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்கா? ஏன், என்ன விஷயம்? மேல திரு வெங்கடேஷ் ஆத்து வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு? அவர் பையனுக்கும் நம்ம பானுவுக்கும் சம்பந்தம் பேச. நோக்கு சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியமா படலாம், ஆனால் நேக்கு என் பேட்டின் வாழ்க்கைதான் முக்கியம். ஏற்கனவே நடந்த அசிங்கம் போதும், நீங்க புதுசா ஒரு அசிங்கத்தை பண்ண வேண்டும். வாய மூடுற. ஒரே ஒரு சத்தியத்துல பானுவின் வாக்கிய மொத்தத்தையும் சர்வநாசம் பண்ணி தொலைச்சுட்டியே, இது உனக்கு அசிங்கமா தோணல? என்ன பரிகாரம் பண்ண போற? ஒண்ணும் இல்ல, அவளை நினைச்சு நாம எல்லாரும் புழுங்கி புழுங்கி சாகணும். அதான் இந்த ஆத்து தலையெழுத்து பிரம்ம லிபி. இதுதான் நீ படிச்ச சாஸ்திரம்? ஆமா, ஒரு நாட்டுக்கு கேடு வரும்னா ஒரு ஊரையே இழக்கலாம், ஒரு ஊருக்கு கேடு வரும்னா ஒரு குடும்பத்தையே இழக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம். இதுதான் மனு தர்மம். சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன், இதுல தப்பு இல்லை.